இன்றைய செய்திகள். தமிழகத்தில் வெளுத்து வாங்கப் போகும் கனமழை. 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். வானிலை மையம் அவசர எச்சரிக்கை. தமிழகத்தின் வானிலை நிலவரங்கள் குறித்த மிக முக்கியமான அதிரடி அறிவிப்புகள். தமிழக மக்கள் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கத்தால் பெரும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையை நாம் பார்த்தோம். ஆனால் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு மிக குளிர்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து தற்போது வெப்பம் தணிந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருந்த தென்மேற்கு பருவமழையானது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நமது தமிழகத்தில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தட்பவெப்பநிலை முற்றிலும் மாறி பரவலான மழைப்பொழிவு பதிவாக தொடங்கியுள்ளது. இன்றைய மழை நிலவரம் மற்றும் மஞ்சள் அலர்ட். இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இன்று கோவை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள 4 முக்கிய மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த 4 மாவட்டங்களுக்கும் தற்போது மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகங்களும் பொதுமக்களும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ள அந்த 4 முக்கிய மாவட்டங்களின் பட்டியல் இதோ. கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டங்களில் வரும் மழை மட்டுமல்லாமல் ஆங்காங்கே பலத்த இடியும் ஆபத்தான மின்னல் தாக்குதலும் இருக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி திறந்த வெளியிலோ அல்லது மரங்களின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். நாளைய தினத்திற்கான வானிலை எச்சரிக்கை. மழைப்பொழிவு இத்துடன் ஓயப்போவதில்லை. நாளை தினமும் இதன் தாக்கம் மேலும் பல மாவட்டங்களுக்கு நீடிக்கப்பட உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை தமிழகத்தின் வறண்ட பகுதிகளாக கருதப்படும் வட மாவட்டங்கள் சிலவற்றிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை பலத்த மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களின் விவரங்கள்: திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களும் நாளை இந்த திடீர் கனமழைக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். மலை பிரதேசங்களான நீலகிரி, கொடைக்கானல் அல்லது கோவை போன்ற மாவட்டங்களின் மலைப்பாதைகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள வாகன ஓட்டிகள் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு கூடுதல் கவனத்துடன் வாகனங்களை இயக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கனமழை காரணமாக பாதைகளில் பனிமூட்டமோ அல்லது நிலச்சரிவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தமிழகத்தின் இந்த திடீர் வானிலை மாற்றம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். உங்கள் பகுதியில் தற்போது மழை பெய்கிறதா இல்லையா என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடனான உண்மை செய்திகளையும் தினசரி வானிலை நிலவரங்களையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.